இந்த ஆராதனையின் ஒழுங்கிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு பேச இருக்கிறோம். இவைகள் இப்பேற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஆகவே இந்த தேவ செய்திக்குரியதான இந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நாம் இந்த நாளில கவனிப்போம். பேச இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் யாவரும் இதில் கேட்டு அதை மனதில் வைத்து நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தி அதிலிருந்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஒரு வேத வசனத்தை வாசித்து தேவ செய்தியை நாம் துவங்குவோம். புதிய ஏற்பாட்டிலே எபேசியருக்கு எழுதின நிருபத்துல 1வது அதிகாரம் வசனம் 3 நாம் வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டிலே வாசித்த இந்த வேத வசனத்தின்படியாக எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 1 அதிகாரத்திலே 3வது வசனத்தின்படியாக நாம் கேட்கிறதான இந்த வார்த்தையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கவனிக்கிறீங்களா? இங்க நம்முடைய என்னும் பொழுது அங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து என்று சொல்லப்படுகிறதான காரியம் ஏதோ ஒரு விஷயத்துல எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. வெளியால போய் நாம நம்முடைய என்று சொல்ல மாட்டோம். நம்முடைய சொந்தங்களை குறித்து நாம் சேர்ந்திருக்கிற காரியத்துலதான் நம்முடைய என்று சொல்லுவோம். அப்ப இங்க நம்முடைய என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொந்தமாக இங்க இருக்கிற எபேசிய பட்டணத்தை நாம் பார்க்க முடியும். அப்போ இன்னும் நெருக்கமாக இது நமக்கு எப்படி ஒத்து இருக்கிறது இந்த வேத வசனம் என்று பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட அனைத்து விசுவாசிகளுக்கும் இதை வாசிக்கும் பொழுது சொல்றது நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே எவர் என்று பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ள உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ள யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ அவர்கள் எல்லாரையும் நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ சபைக்கு வருகிற ஆத்துமாக்கள் ஒரு விசுவாசி எதை எதிர்பார்க்கிறார்கள் பொதுவாக என்று பார்க்கும் பொழுது ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பார்கள். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த வேத வசனம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்று பார்க்கும் பொழுது அது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள். சகல என்று சொல்லும் பொழுது அது எல்லாவற்றையும் அடக்கினதாக அந்த வார்த்தைக்கான அர்த்தம் விளங்குகிறது. அப்போ எல்லா ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதித்தால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிப்பாமல் இருப்பாரா? ரோமர்ல வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவையே நமக்காக கொடுத்துட்டாரு, அவரையே கொடுத்தவர் நமக்கு இதெல்லாம் கொடுக்க மாட்டாரான்னு நம்ம கேட்கிறாங்க இல்லைங்களா? ரோமர் வாசம். அப்ப என்ன அர்த்தம், என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக கிறிஸ்துக்குள் வாழ்கிற மக்கள் ஆசீர்வாதத்துல இருக்கிறோம் என்பதை இந்த வேத வசனம் தெளிவுபடுத்துகிறது. வந்திருக்கிற நாம் கூட இருதயத்திலே சந்தோஷம் உள்ளவர்களாக தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் என்கிறதான அந்த நம்பிக்கை உங்களுடைய எல்லாருடைய எண்ணத்தில மனதில இருதயத்தில இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை இந்த வேத வசனத்தை கொண்டு சொல்லுகிறோம். சரி, அநேக வேத வசனங்கள் இந்த வேதாகமத்திலிருந்து நாம் வாசிச்சிருக்கிறோம், வாசித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் தேவனுக்கு சித்தமானால் உயிரோடு இருப்போமானால் வாசிக்க இருக்கிறோம். சரி, இந்த வேத வசனத்துல எல்லாவற்றினாலும் இருந்து நாம் ஒரு பாடத்தை, ஒரு நல்லதை நாம் என்ன செய்யறோங்க, கற்றுக்கொள்ளுகிறோம். சரி, இந்த நாளிலும் கூட அப்படியாக ஒரு சில வேத வார்த்தைகளை வாசித்து நாம் என்ன செய்யலாங்க, கடந்து செல்லும். புதிய ஏற்பாட்டில எபிரேயர்கள் நிருபத்துல 13வது அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் அப்படியா வாசிக்கிறோம். எபிரேயர் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆகவே இங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற விசுவாச மார்க்கத்தார் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எப்பொழுதும் நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே பலிகளை செலுத்த வந்திருக்கிற நாம் அதை சரியாக தேவனுக்கு செலுத்த வேண்டியது நமக்கு கடமையாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில சங்கீத புஸ்தகத்துல
33வது சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது நாம் இப்ப வாசிக்கிறோம். சங்கீதம் 33 6வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவர்களின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. ஆகவே அவருடைய வார்த்தையினாலே வானங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்துல வாசிக்கிறோம், பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. அப்போ வானங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டு அதை வானத்திலே கீழாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதே தேவனுடைய வார்த்தை தான் இப்பொழுதும் பிரசங்கிக்கப்படுகிறது. நீங்க யோசிச்சு பாருங்கள், வானம் நம்முடைய தலைக்கு மேலாக பறந்து விரிந்திருக்கிறது. அந்த வானத்தை தேவனுடைய வார்த்தையினாலே தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அதே தேவனுடைய வார்த்தை கொண்டுதான் அவரை தொழுகிற காரியத்திலே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இதே பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை. புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, அவருடைய படைப்பு எவ்வளவு பெரியது என்றால் அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார். அவருடைய வார்த்தை பேசப்படும் பொழுது நாம் எப்படி கவனிக்க வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு நான் பேசுறேன், நடத்துனர் சகோதரர் வந்து சொன்னார், இப்பொழுது தேவ செய்தியை சகோதரர் சார்லஸ் வந்து பேசுவார் அப்படின்ட்டு. சரி, அது வந்து அடையாளப்படுத்துவதற்காக சகோதரர் அழைக்கிறோம். ஆனால் கவனிக்கிறதான விசுவாசிகள் இங்க வந்து பேசுகிறதான ஒரு சகோதரனை அவரை கொண்டு அந்த வார்த்தைகளை கவனிப்போம் என்று சொன்னால் அந்த வார்த்தை என்ன இருக்காதுங்க, பிரயோஜனமாவே இருக்காது. எப்பொழுதுமே ஒரு விசுவாசி, ஒரு ஊழியர் அல்லது ஒரு போதகர் ஒரு தேவனுடைய வார்த்தை பேசுகிறதான அந்த சகோதரனை தேவனுடைய வார்த்தை பேசும் பொழுது அந்த சகோதரனை கொண்டு அந்த வார்த்தையை கவனிப்போமானால் கண்டிப்பாக அந்த வார்த்தை பயனளிக்காது. அந்த வார்த்தை யாருடைய வார்த்தையாக இருக்கிறது? அது பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்டது. அது பரிசுத்த ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டது. இதை புரிந்து கொண்டு இது பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசி அந்த வார்த்தையை கேட்பாரானால், அதை செயல்படுத்துவானால் அவனுடைய வாழ்க்கையில அது பிரயோஜனமா இருக்கும். இந்த நாள்ல பேச போகிற வார்த்தை கூட நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருவேளை என்ன மறந்துருங்க, பேசதான வார்த்தையை நீங்கள் கவனித்து தேவனுடைய வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதே என்று சிந்தித்து பாருங்கள். அந்த வார்த்தையோட கூட உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள். அந்த வார்த்தையில எத்தனை வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நினைத்து, செய்வதை நினைத்து சந்தோஷப்பட்டு, செய்யாத வார்த்தையை காரியங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும். அதுதான் இந்த தேவ செய்தியினுடைய நோக்கமே. தேவனுடைய வார்த்தைகள் இப்படியாக இருக்கிறதே என்று சொல்லப்படுகிறது, அதை கேட்டு கவனித்து நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. அதற்காக தான் இந்த வார்த்தைகள் பேசப்பட இருக்கிறது. ஆகவே நீங்களும் இதை கவனிக்கும் பொழுது எப்படி கவனிக்கணுங்க, இது தேவனுடைய வார்த்தையாக நீங்கள் கவனித்தால் உங்களுக்கு நலமா இருக்கும் என்று அதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பழைய ஏற்பாட்டில் என்னாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் பக்கமே 184, பழைய ஏற்பாட்டில 184 என்கிற இந்த பக்கத்துல என்னாகமம் புஸ்தகத்துல 12வது அதிகாரத்துல வசனங்கள் 1 முதல் 16 வசனம் அடங்கிய ஒரு தொகுப்பு. இந்த காரியத்தை வாசித்து இதிலிருந்து ஒரு சில வேத வசனங்களை நாம் கவனித்து நம்ம இந்த நாளை கடந்து செல்வோம். வாசிப்போம். முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கிறாங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவன் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். போதுமானது. அப்ப இங்க முதல் 2 வசனங்கள் வாசிக்கப்பட்டது. இங்க மொத்தம் இந்த 2 வசனத்துல இந்த 12வது அதிகாரம் அநேகருக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு பேச போகிற காரியம் கூட ஒருவேளை தெரிந்திருக்கலாம். கண்டிப்பாக அது கொடுக்கப்பட்டதான முதல் வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற 3வது வரியில மிரியாம் என்கிறதான ஒரு சகோதரியை குறித்து பேச இருக்கிறேன். எத்தனை பேருக்கு மிரியாம் என்கிற பேர் தெரியும்? பிள்ளைகளா, தெரியுமா உங்களுக்கு? மிரியாம்ன்ற பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு தலை தான் அது. சகோதரர்கள் ஐயாவுக்கு தெரியும், ஊழியருக்கு தெரியும், நமக்கு சொல்லிக்கிற வருங்க. வேற ஓகே. அடுத்து சகோதரிகள்ல நல்லது நல்லது, நிறைய கை உயர்ந்து இங்க தெரியவா? நல்லாவே தெரியும் இல்லையா? எனக்கு தெரியும். சரி, இப்ப மிரியாம் என்கிறதான ஒரு சொல் என்பது இது ஒரு பெயர். எப்படி சார்லஸ் பேர் இருக்கோ, எப்படி ஒரு உமா அப்படின்னு பேர் இருக்கோ, அது மாதிரி ஒரு பெயர், ஆளை அடையாளப்படுத்த ஒரு பெயர். இது ஒரு பெண்ணுடைய பெயர். இவங்க யாரு அப்படின்னு சொன்னா, இதுல நம்ம வாசிக்கிறோம், இவங்க யாருன்னு சொன்னா மோசே என்கிறதான ஒரு மனிதன். மோசேவை எல்லாருக்கும் தெரியும்ல. மோசேவை உங்களுக்கு திரும்பவும் சொல்லணுமா? தேவையில்லை இல்லையா? மோசே தெரியும். இந்த மோசேயினுடைய உடன் பிறந்த சகோதரி தான் இந்த மிரியாம். கூடவே இங்க ஆரோன்
அப்புறம் மோசே. 2வது வசனத்துல கவனிக்கிறோம் கர்த்தர். அப்ப இங்க 4 பேரு இந்த காரியத்துல இருக்கிறாங்க. இந்த 12வது அதிகாரத்துல யாருன்னா கர்த்தர் இங்க வாசிக்கிறோம். அது இல்லாம மோசே, ஆரோன், மிரியாம். இந்த காரியத்தை குறித்து என்ன பண்ண போறாங்க வாசிக்கிறோம். முதல் 2 வசனங்கள் வாசிச்சோம். இந்த மிரியாமும் ஆரோனும் மோசே விவாகம் பண்ணினா அந்த எத்தியோப்பியா தேசத்து ஸ்ரீ நிமித்தம் அவருக்கு விரோதமாக பேசுறாங்க. 2வது வசனத்துல வாசிக்கிறோம் கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். 4வது வசனத்தை வாசிக்கலாம் தொடர்ந்து. சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். சரிங்க. இப்ப இங்க நடக்கிற இந்த அதிகாரத்துல நீங்க கவனிக்கணும், இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, ஒரு பேச்சு வார்த்தை நடக்குது. யார் யாருக்கெல்லாம் இது நடக்குது இந்த பேச்சுன்னு சொன்னால், இங்க ஆரோன், மிரியாம், மோசே, இவங்க 3 பேர் இருக்காங்க. 3 பேர் யாரு? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இல்லைங்களா? இவங்களுக்குள்ள பேசுறதான இந்த பேச்சு. யாரு கேட்கிறாங்க? தேவன் கேட்கிறார். தேவன் கேட்கிறாரு. அங்க நடக்கிற காரியம் என்ன இது? அந்த பேசின பேச்சு நிமித்தமாக ஒரு சில செயல் தேவனிடத்துல இருந்து அவர்கள் பெற்றுக் கொள்கிறாங்க. அதை தான் தொடர்ந்து இந்த வசனத்துல வாசிக்கிறோம். 4வது வசனத்துல வாசிக்கும் பொழுது சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் எங்க வரணும்னு சொல்றாருங்க, ஆசரிப்பு கூடாரத்திற்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். 5வது வசனத்தை வாசிக்கிறாங்க. கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். சரிங்க. இப்போ இங்க ஆசரிப்பு கூடாரத்துல 3 பேரும் வந்துட்டாங்க. யார் யார் வந்துட்டாங்க கவனிக்கிறீங்களா? மோசே, ஆரோன், மிரியாம் 3 பேரும் வந்துட்டாங்க. இப்ப இவங்க வந்த உடனே யாரை நோக்கி கர்த்தர் பேசுகிறார்? நம்ம 6வது வசனத்தை கவனிக்கிறோம். அப்பொழுது அவர் என் மன்னிக்கணும் 5வது வசனத்தை கவனிங்க. கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று யாரை கூப்பிடுறாரு? போனது 3 பேர் அங்க. ஒருவேளை நானு, ஜாக்கப் பிரதர் இல்லையா, ராபர்ட் பிரதர் போனா 2 பேரும் மட்டும் கூப்பிட்டாங்க. என்ன கூப்பிடணும் என்ன ஆகுங்க? ஐயோ அப்ப எங்க நிப்ப? அவங்க கூட போனா இல்ல, வெளியே நிக்கிறேன். அதாவது அவங்க இன்னும் கிட்ட அழைக்கிறார். அப்ப யாரை அழைக்கிறாரு? ஆரோனையும் மிரியாமையும் அழைக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். சரிங்க. 7ல இருந்து 9 வரையும் அப்படியே வாசிங்க. கவனிங்க வாசிக்கும் பொழுது. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். சரிங்க. இப்போ நீங்க வாசிச்ச காரியத்துல கவனிங்க. எழுதுறீங்களா? எழுதி முடிச்சுட்டு கவனிங்க, பேசுங்க. இங்க இந்த நடந்த காரியம் என்ன சொல்லப்படுறது இங்க அப்படின்னு சொன்னா, இங்க மோசே, ஆரோன், மிரியாம் பேசுறாங்க. அவங்க யாருக்கு விரோதமா பேசுறாங்கன்னா மோசைக்கு விரோதமா பேசுறாங்க. ஆரோனும் மிரியாமும் பேசுறாங்க. இத கர்த்தர் கேட்கிறாரு. 3 பேரையும் அழைக்கிறாரு. அழைச்சு அவங்க கிட்ட பேசுறாரு. குறிப்பா அந்த 3 பேர் கூடார வாசலுக்கு வர சொல்றாரு, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வர சொல்றாரு. ஏன்னா இவங்க இன்னும் கானான் தேசத்துல போல. இந்த காரியம் நடக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களை பிதாவாகிய தேவன் மோசையை கொண்டு எகிப்து தேசத்திலிருந்து அடிமைகளா இருந்த அவர்களை கானான் தேசத்திற்கு வழிநடத்த முடியாத கூட்டு கொண்டு போகிற வழியில இது நடக்குது. அப்ப தேவாலயம் கட்டப்படல. அப்ப ஆசரிப்பு கூடாரத்துல தேவனை தொழுத்து கொள்கிறாங்க. அந்த ஆசரிப்பு கூடார வாசல்ல தான் பிதாவாகிய தேவன் அவர்களை அழைக்கிறார் பேசுறதுக்கு. அப்ப அழைக்கும் பொழுது யார் அழைக்கிறார்? ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி கூப்பிட்டு பேசுறாரு. நீங்க என்ன செய்றீங்க? அவனுக்கு விரோதமா பேசுறீங்க. நான் ஒருவன் இடத்துல தீர்க்கதரிசியா இருந்தா அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இப்ப தீர்க்கதரிசிகள் எப்படி பேசுவார்கள்? ப்ரொஃபட் அப்படின்றவங்க தீர்க்கதரிசி. இவங்க எப்படி பேசுவாங்கன்னு சொன்னா, தேவன் அவர்களுக்கு ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துவார். எந்த காரியத்துக்கு வெளிப்படுத்துறாரோ அந்த காரியத்துக்கு அவங்க போய் பேசுவாங்க. பொதுமக்கள் இடத்துலயோ, அதாவது தேவனுடைய மக்கள் இடத்துல, இல்ல புறஜாதி மக்கள் இடத்துல, அல்லது ராஜாக்கள் இடத்துல போய் பேசுவாங்க. அதுதான் அவர் அவங்க சொல்றாரு, நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி பேசுவேன். ஆனால் மோசே எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்னு சொன்னா, அவன்கிட்ட நான் மறைமுகமா பேசல, முகமுகமாய் பேசுகிறேன் என்று மோசை குறித்து சொல்றாரு. சரி, இது நிமித்தமாக 9வது வசனத்தை பாருங்க. அவர் ரொம்ப கோபமானார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். அப்போ அங்க அவர் போய்விட்டாலும் கூட அங்க என்ன நேர்ந்தது? 9வது வசனத்துக்கும் 10வது வசனத்துக்கும் உள்ள வித்தியாசம் அல்லது என்ன ஒற்றுமைன்னு பார்த்தோம்னா,
அவர் அங்கிருந்து போகும்பொழுது எப்படி போறாருங்க? கோபமாக போகிறார். ஏன்னா அவருக்கு கோபம் உண்டாயிடுச்சு தேவனுக்கு. அவரை கோபமா போறார். அது நிமித்தமாக அங்க என்ன ஏற்பட்டது ஒரு விளைவு? 10வது வசனத்துல வாசிக்கலாங்க. மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிடுச்சு. மிரியாம் உறைந்த மழையில் வெண்ணை போன்ற குஷ்டரோகி ஆனால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா என்று கண்டான். அப்ப இங்க மிரியாமுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி மிரியாம் குஷ்டரோகி ஆயிட்டாங்க. இப்பெல்லாம் அது கிடையாது. தொழுநோய் என்று நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில சொல்லுவாங்க. தொழுநோய் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? விரல்கள்லாம் எலும்புகள்லாம் சுருங்கி போய் என்ன அப்படியே ஒரு மாதிரி புண் பிடிச்சுலாம் ஆயிடும்ல, அது வெண்மையா வெண்குஷ்டம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை போல உறைந்த மழையினுடைய வெண்மையை போல மிரியாம் எப்படி ஆயிட்டாங்க? குஷ்டமுச்சங்களும் ஆயிட்டாங்க. எதுக்காக சொன்னா தேவனுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளாயிட்டாங்க. அப்ப இங்க 10வது வசனத்துல இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணாங்க பார்க்கலாங்க. 11வது வசனத்துல ஆரோன் ஒரு வேலை செய்யறாரு. வாசிங்க 11ல. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்றாரு. யார் சொல்றாரு? ஆரோனுடைய ரெக்வெஸ்ட் யார்கிட்ட இருக்குதுங்க? மோசே கிட்ட இருக்கு. அப்ப இவங்க 2 பேர் தான் வந்தாங்க. தேவன் பேசினாரு. இங்க மிரியாம் குஷ்டரோகி ஆயிட்டாங்க. அங்க உடனே ஆரோன் மோசே கிட்ட போயிட்டு என்ன சொல்றாருங்க? நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த காரியம். அப்போ ஆரோனும் மிரியாமும் என்ன செஞ்சுட்டாங்க? புத்தியினமான காரியத்தை செஞ்சுட்டாங்க. 12வது வசனத்தை கவனிங்க. தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் அகாதிருப்பாளாக என்றார். இந்த 11, 12வது வசனத்துல ஆரோன் மோசே கிட்ட கேட்கிறாரு, அவளை காப்பாற்றுங்க. 12வது 13வது வசனத்தை கவனிக்கும் பொழுது அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி. இந்த 11வது வசனமும் 12வது வசனமும் இந்த நடந்த காரியத்து நிமித்தமாக ஆரோன் மோசே கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றாரு காப்பாற்ற சொல்லி. 13வது வசனத்தை பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். யாரு கெஞ்சுறாரு? மோசே கெஞ்சுறாரு. இப்போ யார்கிட்ட? தேவன் கிட்ட கெஞ்சுறாரு, என் தேவனே அவளை என்ன செய்யுங்க? குணமாக்குங்க. ஏன்னா அவள் குஷ்டரோகியாக இருக்கிறாள். அப்ப அங்க 14வது வசனத்துல நம்ம கவனிக்கும் பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அது போலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார். 15வது வசனத்துல அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்து கொள்ளப்பட மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். வசனம் வாசிச்சாச்சு. என்ன காரியம் இங்க நம்ம மிரியாம குறித்து பார்க்கிறோம். ரொம்ப சுருக்கமா தான் பார்த்தோம். இன்னும் அதிகமா விளக்கமா பார்க்கணும். அந்த 1 - 15 வரை வாசிச்ச காரியத்துல இந்த மிரியாம், ஆரோன், மோசே இந்த 3 பேரும் உடன் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். மோசேக்கு விரோதமாக இந்த இருவரும் பேசினார்கள். அது நிமித்தமாக மிரியாம் குஷ்டரோகியானார்கள். ஆரோன் உடனே அவர்கள் செய்த அந்த காரியத்தின் நிமித்தமாக மோசே இடத்துல மன்னிப்பு கேட்கிறார், கெஞ்சுகிறார். அது நிமித்தமாக மோசே தேவனிடத்தை நோக்கி கெஞ்சுகிறார். இருந்தாலும் தேவன் என்ன சொல்லிட்டாருங்க? ஒரு தண்டனையை மிரியாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு 7 நாள் அவர்களுக்கு அந்த தண்டனையில் இருந்து பிறகு அவர்கள் குணமாகி அவர்களோட கூட சேர்ந்தார்கள். இதுதான் காரியம். சரி, இந்த என்னாகும் புஸ்தகத்துல 12வது அதிகாரத்துல வாசிச்சதான இந்த பகுதியிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும், இல்ல என்ன கற்றுக்கொள்ள நம்ம போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இந்த என்னாகும் புஸ்தகத்துல வாசிச்சோம். யார் இது முதலாவதாக பார்க்கணும்னா மிரியாம் என்கிறதான இந்த சகோதரியை குறித்து தான் பார்க்கணும். சரி, இந்த மிரியாம் என்கிற சகோதரி யாரு? இந்த மோசேக்கு விரோதமாக தான் பேசிட்டாங்க. 1வது வசனத்துல கடைசி வரியில பாருங்க, அவனுக்கு விரோதமாய் பேசி அப்படின்னு கடைசியா முடியும். அப்ப இவங்க விரோதமாக பேசுகிறார்களே, அப்ப இவங்க யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது யாத்திராகமம் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். சரி, இதுல 1 - 4 வரையும் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா மோசே பிறந்த காலகட்டத்துல நடந்த ஒரு காரியம். அங்கே பார்வோன் எகிப்துல அங்க என்ன செய்யறாங்க அங்க வாசிக்கும் பொழுது அங்க பிள்ளைகளை எல்லாம் கொலை பண்ற ஒரு காரியம் அங்க நடக்குது. ஆண் பிள்ளைகளை. ஏன் என்று சொன்னால் யாக்கோபு எகிப்துக்கு போன பிற்பாடு இஸ்ரவேல் மக்கள் மொத்தமா அங்க போயிட்டாங்க. அதுல அங்க பள்ளிக்கு பெருகிறாங்க. அங்க வாழ்ந்த மக்களோட விட
இவங்க அதிகமா அங்க பழுகி பெருகிறதுனால அங்க பார்வோன் ராஜா, அங்க அந்த அந்த காலகட்டத்தில இருந்த ராஜா இந்த மக்களை அடக்குவதற்காக என்னென்னவோ செய்து பார்க்குற அடிமைத்தன வேலையில இன்னும் அதிகமாய் அவர்களை கஷ்டப்படுத்துறாங்க. அப்போ ஒரு காரியம் செய்யறாங்க, அங்க பிறக்கிற பிள்ளைகளை கொலை செய்ய சொல்றாங்க அங்க மருத்துவச்சுக்கிட்ட. ஆனா அவங்க செய்யல தேவனுக்கு பயந்ததுனால. அப்ப ஆண் பிள்ளைகளை கொலை செய்கிற ஒரு சம்பவம் அங்க நடக்குது. பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் கொலை செய்யறாங்க. அப்போ பிறந்தவர் தான் இந்த மோசே. அப்ப இந்த மோசே என்ன பண்றாங்க, அவங்க அம்மா ஒரு பெட்டியை செஞ்சு அதை நாணல்ல சுத்தி அதுல கீழ் பூசி, கீழ்னா என்னதுங்க வார்னிஷ் பூசி தண்ணி உள்ள போகாத அளவுக்கு அங்க ஆத்துல அனுப்புறாங்க. பார்வோனுடைய குமாரத்தை குளிக்க போகும்பொழுது அந்த அது போகுது. நான் பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம், இல்லை ஏற்கனவே வாசிச்சிருக்கோம். அப்ப இங்க என்ன நடக்குது, இந்த 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது இந்த குழந்தை ஆற்றுல வச்சு அனுப்புறாங்கல்ல நதியில மோசேவை. அப்போ இதனுடைய கூட உடன் பிறந்ததான ஒரு சகோதரி அதை பார்க்கிறாங்க. 4வது வசனத்தை கவனிங்க. யாத்திராகம் 2வது அதிகாரத்துல வசனம் 4ல அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். இந்த தமக்கை அர்த்தம் புரியுதுங்களா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தமக்கை தமிழ் தெரியுது? நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இல்ல தமிழ்ல வேற இலக்கண தமிழ்னா நமக்கு கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இல்லை. இல்ல நம்ம ஸ்கூல்ல படிக்கிறது அல்லது கிராமர்ல கொஞ்சம் கஷ்டம் தான். இல்ல தமிழ் கிராமரா இருக்கட்டும், இங்கிலீஷ் கிராமரா இருக்கட்டும். இப்ப அது இலக்கண உரைநடையிலே கிடையாது. நம்ம சராசரியா வாழ்க்கையில உபயோகிக்கிற இந்த நம்ம பேசுற பேச்சுல இந்த வார்த்தையில நம்ம உபயோகிக்கிட்டே கிடையாது. அதனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தமிழ்னா என்னங்க தெரியுங்களா? சகோதரின்னு சொல்லிட்டாரு. கடைசியில் உங்களுக்கு தெரியுங்களா? லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்க. தெரியுமா தெரியாதுங்களா? அக்கா தெரியும். தெரியுமா தெரியும்னா தெரியும் சொல்லணும்ல. தமக்கை என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்னன்னா தம் அக்கை என்பதுதான் பொருள். நீங்க அகராதியில டிக்ஷனரியில போய் சர்ச் பண்ணி பாருங்க கூகுளோட. தம் பிளஸ் அக்கை அப்படின்னு இருக்கும். அக்கைன்னா அக்கா. தம் அக்கை தான் தமக்கை என்று அழைக்கப்படுகிறது. தன்னோட உடன் பிறந்த மூத்த சகோதரியை தான் என்ன சொல்றாங்க, தமக்கை என்று அழைக்கப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில இப்போ என்ன உபயோகிக்கிறாங்க, அக்கா அப்படின்னு உபயோகிக்கிறோம். நமக்கு முன்னாடி பிறந்தவங்கள சகோதரியா இருந்தா அவங்க அக்கா. அப்போ அந்த குழந்தையினுடைய அக்கா இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்று அந்த தமக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றால். 8வது வசனத்துல அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றால். இந்த பெண், அதை அப்படியே நோட் பண்ணிக்கங்க அண்டர்லைன்ல. 8வது வசனத்தை 3வது வரையில இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். எதற்கு இந்த 4, 7, 8 வசனம் இங்க யாத்திராகம் 2வது அதிகாரத்துல வாசிக்கும் சொன்னால் இந்த தமக்கை என்று சொல்லப்படுகிறது அக்கா. அந்த அனுப்பப்பட்ட குழந்தை மோசே. அப்ப மோசேவுடைய அக்கா தான் இந்த வேலையை செய்தது. எதற்காக இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா 2வது அதிகாரத்துல 10வது வசனத்தை நான் வாசிப்பாங்க. பிள்ளை பெரிதான போது அவர் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய்விட்டால். இல்ல அது வேண்டாம், போதும். 7வது அதிகாரத்துல 7வது வசனம் நம்ம வாசிக்கலாம். யாத்திராக புஸ்தகத்துல 7வது அதிகாரம் வசனம் 7. அவர்கள் பார்வோனோடு பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாய் இருந்தது. சரி, இப்போ அந்த எதற்காக இந்த வசனங்களை வாசிக்கிறோம்? யாத்திராகம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது மிரியாம் என்கிறவங்க மோசேயுடைய அக்கா என்பதற்காக அந்த வசனத்தை வாசிக்கிறோம். 4, 7, 8ல வாசனா தமக்கை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற மிரியாம் தான் அது. இங்க 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல மோசேயுடைய வயசு குறிக்கப்பட்டிருக்கு. எத்தனை வயசுக்கு மோசேக்கு பார்வோன் இடத்துல பேசும்பொழுது 80 வயசு. ஆரோனுக்கு எத்தனை வயதுன்னு பார்த்தா 83 வயது. அப்ப ஆரோன் யாருக்கு? மோசேக்கு அண்ணன். அப்ப முதல்ல பிறந்தது யாரு? மிரியாம் அக்கா. 2வது பிறந்தது ஆரோனு, 83 வயசு. அதற்கு பிற்பாடு பிறந்த மோசே யாருங்க? தம்பி. அவருக்கு எத்தனை வயசு? 80 வயசு. அப்ப இந்த ஏஜ் கால்குலேஷன் எதுக்காகன்னு சொன்னா யாரு அக்கா தம்பி தெரிஞ்சுக்கிற இந்த வரிசைக்காக நம்ம சொல்றோம். சரி, இப்போ அந்த பார்வோனுடைய குமாரத்தி அந்த குழந்தையை குறித்து அவங்க அம்மாவை கூட்டு வர சொல்லும் போது பேசுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடக்குது இல்லவா? அப்ப என்ன வயசு இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு மிரியாமுக்கு? யோசிச்சு பாருங்க. ஒரு பெரியவங்க பேசும் பொழுது அந்த பெரியவங்க பேசத்தக்க வயது எத்தனை வச்சிருக்கணும் பிள்ளைங்களுக்கு? கண்டிப்பா ஒரு 6 வயசுக்கு மேல இருக்குமா? இல்லைங்களா? ஒரு 6ல இருந்து ஒரு 10 வயது இருக்கிற ஒரு சிறு பெண்ணாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ மோசேக்கும் மிரியாமுக்கும் வயது வித்தியாசம் ஒரு 10 வருஷம் இருக்கலாம் இல்லையா? அப்ப பாருங்க, மிரியாம் மோசேயுடைய அக்கா, ஆரோன் மோசேயுடைய அண்ணன். இவங்க 2 பேருக்கு 3 பேருக்கு நடந்த காரியத்தை நம்ம என்னாகமத்துல வாசிச்சோம். அப்போ இந்த மிரியாம் யாருன்னு பார்க்கிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்துல மோசையோட அக்காவா இருக்கிறாங்க. அவர்கள் தேவனுடைய செயலில ஈடுபட்டாங்க. அதுதான் முக்கியம். எது தேவனுடைய செயல்? கவனிக்கிறீங்களா? தேவனுடைய செயல் எதுங்க? டக்குன்னு கிட்ட நம்ம என்ன சொல்றது?
மோசையை பத்தி பேசிட்டு இருக்கோம். தேவனுடைய செயல்கிட்ட நம்ம என்ன யோசிக்கிறது இல்ல. இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்குவது தேவனுடைய செயல். அதற்காக மோசையை நியமித்து அனுப்புகிறார் தேவன். அந்த மோசையினுடைய பிறப்பிலே ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்படுகிறது. அந்த கொலையிலிருந்து அந்த ஒரே ஒரு ஆண் பிள்ளை காப்பாற்றப்படுகிறது. அது மோசே. அது தேவனுடைய செயல், மோசையை காப்பாற்றினது. அப்ப இந்த மோசையை காப்பாற்றும் பொழுது உடன் இருந்தது யாருங்க? மிரியாம். அப்ப இந்த மிரியாமை இந்த தேவனுடைய செயலிலே தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப மிரியாம் எப்பேற்பட்டவளாக இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக அவள் ஒரு நல்லவளாக இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. யாத்திராகம புஸ்தகத்துல 15வது அதிகாரத்திலே வசனம் 20, 21 நாம் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் வசனம் 20 மற்றும் 21. ஆரோனின் சகோதரராகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசி ஆனவளோ தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புருக்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். இப்போ மிரியாம் வந்து பாட்டு பாடியிருக்காங்க. எதற்காக பாட்டு பாடினாங்க? வசனம் எழுதிட்டீங்களா? கவனிங்க. இப்போ மிரியாம் வந்து பாட்டு பாடுறாங்க, மியூசிக் வாசிக்கிறாங்க. உடனே என்ன மிரியாம் தான் வாசிச்சாங்கன்ட்டு பண்ணக்கூடாது, நம்ம மியூசிக் வாசிக்கலாம் கேட்டுறாதீங்க, சரியா? இப்போ மிரியாம் என்ன பண்றாங்க? எதற்காக அந்த பாட்டு பாடினாங்க? மேல் வசனத்தெல்லாம் வாசிச்சோம்னா அங்கே மோசே பாட்டு பாடுறாரு, தேவனை குறித்து பாடுறாரு. எதற்காகனா செங்கடலை தேவன் பிரித்து அந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வந்து அவர்களை பின்தொடர்ந்த ரதங்களையும் எகிப்து வீரர்களையும் அந்த கடலிலே தேவன் மூழ்கடித்தார். அது ஒரு அதிசயம், அது ஒரு அற்புதம். அந்த நிமித்தமாக மோசே தேவனை குறித்து பாடுகிறார். அதை தொடர்ந்து மிரியாமும் தேவனை குறித்து பாடுகிறார். அப்ப இந்த மிரியாமை மேற்கோள் காட்டும் பொழுது மிரியாம் யார் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி, பெண் தீர்க்கதரிசியாக இந்த மிரியாம் வாழ்ந்திருக்கிறார்கள். எதற்காக இதை சுட்டி காட்டுறோம் என்று சொன்னால், மிரியாம் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார், தேவனுடைய செயலிலே ஈடுபட்டிருக்கிறார், செங்கடலை பிளந்து அதிலிருந்து மக்களை காப்பாற்றும் பொழுது உடன் இருந்திருக்கிறார். பிற்பாடாக வாசிக்கும் பொழுது மாறாவின் நீரை தேவன் தேனாக மாற்றும் பொழுது அந்த சம்பவத்திலும் இருந்திருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 20ஆம் அதிகாரத்துல யாத்திராகம புஸ்தகத்துல மிரியாமுடைய மரணம் நிகழ்கிறது. அப்ப இவ்வளவு தேவனுடைய செயலிலே தேவனுடைய பிள்ளையாக வளர்ந்த இந்த மிரியாம் அந்த மோசைக்கு விரோதமாக பேசினதுனாலே அவர்கள் என்ன செஞ்சாங்க? தண்டனையை பெற்றுக் கொண்டு நாம் வாசிக்கிறோம். எதற்காக இதை நாம் வாசிக்கிறோம் தெரிந்து கொள்ள என்று சொன்னால், 1 யோவான் நிருபத்திலே புதிய ஏற்பாட்டிலே 3வது அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்கும் பொழுது நாம் எப்படியாக இருக்கிறோம்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று இந்த வசனத்திலே நம்மை பற்றி சொல்கிறது. யாரை பற்றி? கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டுகிற உங்களையும் என்னையும் பற்றி சொல்கிறது. 1 யோவான் புஸ்தகம் அதிகாரத்துல 3வது அதிகாரத்திலே வசனம் 1-2 நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்ப நம்ம கம்பேர் பண்ணுவோம் மிரியாமோட. மிரியாம் யாருங்க? அவர் தேவனுடைய பிள்ளை, ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறார். நாம் யாருங்க? நாமும் தேவனுடைய பிள்ளை. அவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு நாம் என்ன செய்யறோங்க? நடக்கிறோம். லூக்கா எழுதின புஸ்தகத்துல 8வது அதிகாரத்துல 21வது வசனத்தை நம்ம வாசி கேட்பாங்க. லூக்கா எழுதின அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாய் இருக்கிறார்கள் என்றார். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தாயும் அவருடைய சகோதரரும் அவரை பேச வராங்க. அவர் இடத்துல கூட்டமா சுத்தி இருந்ததுனால அவர்கிட்ட இந்த செய்தி அனுப்புறாங்க, உமக்காக வெளியே யார் காத்து கொண்டிருக்கிறார்கள்? உம்முடைய தாயும் உடைய சகோதரரும் காத்து கொண்டிருக்காருன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். லூக்கா 8:21. அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரர்களாக இருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு மிரியாம் மோசேக்கு சகோதரா இருக்குன்னா ஆண்டவருக்கு சகோதரா யாராங்க இருக்கிறாங்க? அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் அவருடைய சகோதராக இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய வார்த்தை கேட்கிறோமா இல்லையா? கேட்கிறோமே. அப்ப அவருடைய சகோதரா இருக்குமா இல்லையா? இருக்கிறோமே. அப்ப மிரியாம இருந்தார்களே, இப்படி தேவனுடைய செயலை செய்தார்களே. அப்ப மிரியாம் என்ன செய்தார்கள்? மோசைக்கு விரோதமாக அவர்கள் பேசினதை நாம் என்ன செய்ய முடியுங்க? பார்க்க முடியும். நாம் இன்னொரு வசனத்தை நாம் வேத வசனத்தை வாசிக்கலாங்க. நாம் என்ன செய்ய கூடாது என்று நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால், யாக்கோபு எழுதின நிருபத்துல 4வது அதிகாரம் வசனம் 11 நாம் வாசிக்கலாங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் வசனம் 11. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதீர்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறார்.
நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனா இல்லாமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். சரி, மைக்ல மாஸ்டர் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொறுமையா சொல்றாங்க பாருங்க. சகோதரரே அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய வகையில சகோதரனும் சகோதரியும் ஒன்றுதான். அங்க மத்தேயு புஸ்தகத்துல ஆண்டவரத்துல கேக்குறாங்க, ஒருத்தனுக்கு 7 பேர் சகோதரங்க இருக்காங்க, அவங்களுக்கு மனைவி கல்யாணம் பண்றாங்க, சந்தானம் இல்லாமல் இறந்து போயிட்டான், திருப்பி அடுத்த சகோதரன் அந்த வச்சுட்டு அப்படின்னு நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 7 பேருக்கும் சொல்லும் பொழுது ஆவிக்குரிய மறுமையில அவங்க எப்படி இருப்பான்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, ஆவிக்குரிய இதுல ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று சொல்றாங்க. அப்போ இங்க சொல்லப்படுற சகோதரரே என்றது ஆவிக்குரிய வகையில கிறிஸ்துவுக்குள்ளான அனைவருக்கும் தான். சரி, சகோதரருக்கு தான் சொல்றாங்கன்ட்டு சகோதரி என்ன பண்ணலாம், நமக்கு என்ன பண்ணலாம், அவர் எதுனா பேசிட்டு போயிட்டோம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் தானே அப்படி என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. எல்லாருக்கும் தான் இந்த வசனம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, சகோதரரே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக என்ன பண்ணாதீங்க, பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தான் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாக பேசுகிறான். நாம சுயாதீன பிரமாணத்தின்படியாக இருந்தாலும் கூட நியாய பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிட்டார். நியாய பிரமாணத்துல எல்லா நல் விஷயங்களும் இருந்தது. ஒரு நியாய பிரமாணம் இல்லை என்று சொன்னால் எனக்கு எப்படி பாவம் தெரியும் என்று ரோமர் புத்தகத்துல பவுல் வாசிக்கிறத நம்ம கேட்கிறோம், வாசிக்கிறோம். அப்ப என்ன சொல்ல வரும்னு சொன்னால், ஒரு சகோதரனுக்கு விரோதமாக ஒரு சகோதரன் பேசக்கூடாது என்று வேதம் நமக்கு தெளிவாக கட்டளையாக கொடுக்கிறத நம்ம பார்க்கணும். நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம் 17வது அதிகாரத்துல வசனம் 17 நம்ம இப்படியா வாசிக்கிறோம். நீதிமொழிகள் அதிகாரம் 17 வசனம் 17ல, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பார், இடுக்கணில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறார். ஆமாங்க, மைக் இல்லாம வாசிட்டாரு. முக்கியமான வசனம் இல்ல இது பாருங்க. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உங்களுக்குலாம்? இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாப்பா? அஜய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க. அஜய் இருக்காங்க, இந்த பக்கம் இருக்காங்க. உங்களுக்கு இருக்காங்களா? இருக்காங்க. அம்மா கூட இருக்காங்க. பிரதர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே. சகோதரன் சிநேகிதன் எப்பெல்லாம் சிநேகிப்பாங்க, எல்லா காலத்திலயும் சிநேகிப்பான். ஆனால் ஒரு சகோதரன் எதுக்கு பிறந்திருக்காருங்க, இடுக்கண்ல உதவு. இதுதான் நானும் சொன்னேன் எங்க அண்ணன் கிட்ட, எவ்வளோ கஷ்டப்படுறேங்க கடன்ல. நானு எங்க அண்ணன் போய் இந்த வசனத்தை காட்டுறேன், கஷ்டப்படும் போது உதவு சகோதரன் பிறந்திருக்கான்னா, ஏன்னா நீ கஷ்டம் ஏடா கூடமா வாழ்ந்துட்டு வாழ்விய என்ன பண்ண, ஜாலியா இருந்துட்டு எனக்கு இடுக்கண்ல இருக்கேன் எனக்கு உதவுன்னு சொல்லிட்டு போய் அண்ணன் கிட்ட கேட்ட நியாயமா இது? அப்படியே வசனம் சொல்லுது, இடுக்கண்ல உதவுதான் சகோதரன். அதுவும் என் வாழ்க்கையை நான் சுகபோகமா உலகத்தோட வாழ்ந்துட்டு எங்க அண்ணன் கிட்ட போயிட்டு என்ன பண்ணலாம், அண்ணா நான் ரொம்ப கடன் ஆயிட்டேன், இதை நீ காப்பாத்து அப்படின்னு போயிட்டு இடுக்கண்ல இருக்கு. அப்படியே சொல்றது. நியாயமான வாழ்க்கை மனிதன் வாழும் பொழுது, அவன் சம்பாதிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வருது. அந்த கஷ்டத்துல உதவுறதுக்கு சகோதரன் இருக்கான். ஆனா இந்த உலகத்துல எப்படி தெரியுமா இருக்கு, கவனிக்கிறீங்களா? கஷ்டத்துல உதவுறதுக்கு சகோதரன் இருக்கிறானோ இல்லையோ, சகோதரனால நிறைய கஷ்டம் வருது. இப்போ உலகத்துல இருக்கு, அப்படிதானே? சகோதரனால அன்னைக்கு கஷ்டம் வருது. சகோதரன் வந்து இடுக்கண்ல உதவுறதுக்கு இல்ல, அவனால நிறைய இடுக்கண் உண்டாகிற தக்கதாக அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க இந்த உலகத்துல நிறைய இருக்கிறாங்க. ஆனா வேதத்துல சொல்லுகிறது, இடுக்கண்ல உதவுறதுக்கு தான் சகோதரர் இருக்கான். அந்த சகோதரருக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, பேசக்கூடாது. இப்ப நம்ம 2 விதமா எடுத்துக்கிறோம். மிரியாம மாம்சத்துக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை 2 எடுத்துக்கிறோம். இப்ப மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, விரோதமாக பேசக்கூடாது. ஆனால் அநேகர் என்ன செய்கிறார்கள், நாம் நியாயமாக நடந்தாலும் அநேகருக்கு என்ன கஷ்டம் உண்டாகுது உலகத்துல? பண கஷ்டம், 2வது மன கஷ்டம் இல்லையா? இது யாரால வருது அப்படின்னு சொன்னா உடன்பிறப்புகளால வருது. சொத்துக்கள் நிமித்தமாக சண்டைகள் வருது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, விரோதமா பேசக்கூடாது. அப்ப இந்த விரோதமாக பேசுறது கூட காரியத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கணும். வாசிக்க வேண்டாம், குறிப்பெடுத்துக்கங்க. மத்தேயு 23, 24 உங்களுக்கு ஒருவர் சகோதர இடத்துல மனக்கசப்பு இருந்து நீ காணிக்கை சர்ச்சுக்கு கொண்டு வரனா, ஆலயத்துக்கு கொண்டு வரணும், உன் காணிக்கையை வச்சுட்டு முதலாவது போய் உன் சகோதரர்கிட்ட ஒப்புரவு வாங்கிட்டு வந்து காணிக்கை கொடுங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, நீ காணிக்கை கொடுக்காதப்பா, உன் அண்ணன் தம்பி சண்டை இருந்தா என்ன பண்ண, பாக்கெட்ல போட்டு போயிட்டு காணிக்கை கொடுக்காதுன்னு சொல்ல வரல. பைபிள் அப்படி சொல்லி கொடுக்கல. என்ன சொல்ல வராங்க, காணிக்கை போடுறது முக்கியம், அது கட்டளை. அப்ப என்ன செய்யணும், காணிக்கை கொடுக்குற ஒரு சகோதரன் உங்க அண்ணன் தம்பி கிட்ட சண்டை இருந்தா நீ போய் முதல்ல ஒப்புரவு வாங்கிடு. ஒப்புராகிட்டு வந்து தேவனுக்கு காணிக்கை செலுத்துன்ற ப்ரையாரிட்டியை இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருங்க, எல்லாருக்கும் சொல்றாரு. அது நமக்கும் தான் சொல்றாரு. நாமும் என்ன செய்யணும், அதுபடி நடக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறத நாம் கவனிக்கணும். சரி, இங்க நான் வாசிச்சோம் என்னாகும் 1ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்கிறோம். விரோதமாக பேசினாங்க மிரியாம்,
நாம் சகோதரர்களாக இருக்கிறோம். யாக்கோபு 4:11 வாசிக்கிறோம், நாம் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசக்கூடாது. சரி, விரோதம் என்று சொன்னால் அதுக்கு எதிர்ப்பதம் எதுங்க? விரோதினா என்ன? அதற்கு எதிர்ப்பதம் என்ன என்று பார்க்கும்பொழுது நட்பு. நட்பை இன்னும் விளக்கப்படுத்தினா சிநேகம். அந்த சிநேகத்தை இன்னும் அதுக்கு அடுத்த வகையில் என்ன? அன்பு. அப்ப என்ன சொல்ல வரும்? எபிரேயர் 13வது அதிகாரம் 1வது வசனம் சொல்வது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. ஒருவேளை உங்களால முடிஞ்சா செய்யுங்கன்னு சொல்ல, கவனிக்கிறீங்களா? சகோதர சிநேகம் உங்களில் நிலைத்திருக்க கடவுது என்று சொன்னால் அது கட்டளை. எல்லாருமே சகோதர சிநேகத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்ப சகோதரனுக்கு விரோதமாக பேசக்கூடாது, சகோதரத்துல சிநேகம் பாராட்ட வேண்டும். அப்ப சிநேகம் என்றால் யாரு? யோவான் 15ஆம் அதிகாரத்துல 13-15 வசனம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொருவர் சிநேகத்திற்கு எடுத்துக்காட்டா சொல்லவே முடியாது. அவர் என்ன செய்தாருங்க? நீதிமொழிகள் 17:17 வாசிச்சோம், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளா இருக்கும்போது நம்மை சிநேகித்தார், நமக்காக அவருடைய உயிரையே கொடுத்தார். உண்மையா இல்லைங்க? கொடுத்தாரா இல்லைங்களா? கொடுத்திருக்கிறாரு. அவருடைய ரத்தத்தினாலதான் நம்ம மீட்கப்பட்டு அமர்ந்திருக்கிறோம். 1 சாமுவேல வாசிக்கிறோம் என்று சொன்னால் நேரம் இல்லாதனால சொல்றேன். 18வது அதிகாரத்தை 1-4 வரையும் வாசிக்கும் பொழுது அங்க தாவீதையும் யோனத்தானையும் வாசிக்கும் பொழுது, யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான் என்று வாசிக்கிறோம். கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த சிநேகத்தை நாம் பார்க்கும் பொழுது தாவீதையும் யோனத்தானும் எப்படி சிநேகித்தாருங்க? தன்னுடைய உயிரை போல சிநேகித்தான். சவுளுடைய பிள்ளைதான் யோனத்தான். சவுல் தாவீதை கொலை பண்ண தேடினாரு. இருந்தாலும் யோனத்தானும் இவர்களும் நட்புறவு கொண்டிருந்தார்கள். சவுல் மரித்தார், யோனத்தானும் இறந்து போயிட்டார் ஒரு போரிலே. தாவீது இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவர் ஓ என்று அழுகிறார், கத்தி அழுகிறார் இந்த காரியத்திற்காக. இது 2 சாமுவேல் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல 26வது வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்துக் கொள்வோம். 2 சாமுவேல் புஸ்தகத்துல அதிகாரம் 1 வசனம் 26. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்த்தியும் அதிகமாய் இருந்தது. அதை அங்க கம்பேர் பண்றாரு தாவீது. இதை சொல்லும் பொழுது அவரு எந்த நிலையில இருந்தாருன்னா சந்தோஷமான நிலையில இல்ல. யோனத்தான் இறந்து போயிட்டாரு. இறப்புல நிறைய பேர் தெரியும், நிறைய சண்டை, நமக்குள்ள மனக்கோபம், கஷ்டம்லாம் இருக்கும். ஆனா இறந்து போயிட்டா நீங்க சாவுல பாருங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து அங்க நிற்பாங்க. பழகினவங்களும் சரி, உடன் பிறந்தவங்களும் சரி. அப்ப அந்த சாவுல சொல்ற வார்த்தைகள், அந்த அழுகையில அவங்க இருதயத்திலிருந்து ஊற்றப்படணும் இல்லையா? தாவீது யோனத்தான் இறந்து போனதை கேள்விப்பட்டு இந்த சொல்றாரு அவருடைய சிநேகத்தை பத்தி. அந்த சிநேகம் எப்பேற்பட்ட சிநேகமா இருக்கு? உன் சிநேகம் ஆச்சரியமா இருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அது அதிகமா இருந்தது என்று தாவீதும் யோனத்தானும் கூட சிநேகத்தை குறித்து சொல்லப்படும். இந்த சகோதர சிநேகத்திற்கு இது நாம் எடுத்து கொள்கிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் வசனம் 14வது வாசிக்கும் பொழுது அப்படியாக வாசிக்கிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் வசனம் 14ல, நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப யாரெல்லாம் ஒரு சகோதரர்களை சிநேகிக்கிறோமோ நம்மளாம் என்ன ஆயிடுறாங்க? மரணத்தை விட்டு நீங்கிறோம். மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அப்ப யாரெல்லாம் சகோதரர்கள் இடத்துல அன்பு கூறாமல் இருக்கிறோமோ நம்மளாம் எங்க நின்றுட்டு இருக்கோங்க? மரணத்துல சாவுல நின்றுட்டு இருக்கோம் என்று வேதம் சொல்லுகிறது. யாராவது சாவுல நிற்பாங்களா? நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? உடனே சாகிறதுக்காக சர்ச்சுக்கு வந்திருக்கோம்? இல்லையே. உடனே சாகவே சாகாத வரத்தை பெற வேண்டும் என்று தானே வந்திருக்கிறோம். அதுக்காக தானே ரட்சிப்பை அடைந்திருக்கிறோம். என்ன அர்த்தங்க? அது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தானே வந்திருக்கிறோம். அந்த நித்திய ஜீவனிலே சாவே இல்லையே. அப்ப நான் மரணத்தை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் சகோதர அன்பு நமக்கு நிலைத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. 15வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனும் அவனுக்கு நித்திய ஜீவன் நிலைக்கிறாது என்று நாம் என்ன பண்றோங்க? வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயுல 1வது அதிகாரம் வசனம் 5ல நாம் வாசிக்கும் பொழுது, 1 தீமோத்தேயு நிருபத்திலே 1வது அதிகாரம் வசனம் 5ல நாம் வாசிக்கிறோம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. சரிங்க. அப்ப இங்க கவனிங்க, இந்த வசனத்தை மிக முக்கியமான வசனமாக இருக்கிறது. இந்த 1 தீமோத்தேயுல 1வது அதிகாரம் 5வது வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், விஷயம் என்ன? எதுக்கு இப்ப சுத்தி வச்சு பேசுற? மேட்டருக்கு வந்துடுறேன் டைரக்டா. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, சுத்தமான இருதயம், நல்மன சாட்சி.
மாயமற்ற விசுவாசம். இது எத்தனை பேருக்கு இருக்கு? நம்ம கை உயர்த்தி ஒருவேளை நான் கேட்டா கை தூக்கிடுவீங்களா? தேவனுடைய சமூகத்துல இருந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்க இந்த 3 வார்த்தைக்குள்ள எல்லா குவாலிட்டியும் என்கிட்ட இருக்கு. நான் என்ன பண்ணிருக்கேன்? சுத்தமான இருதயம் உள்ளவர்கள் இருக்கு. நம்ம கை உயர்த்த முடியுமா? நான் சுத்தமான இருதயம் தான், ஆனா கொஞ்சம் என்னதுங்க இது இருக்கு அப்படின்னு நாமே என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். அப்போ அந்த சுத்தமான இருதயம் எல்லார் இடத்துலயும் இருக்கணும், நல்மன சாட்சி இருக்கணும், மாயமற்ற விசுவாசம் இருக்கணும். அநேகருடைய விசுவாசங்கள் இன்னைக்கு எப்படி இருக்குங்க? மாயமா இருக்கு. மாயம் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா பிள்ளைகளா? கவனிங்களா இல்லையா? கவனிக்கிறீங்களா? மாயமா என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தமிழ்ல கேட்டா எப்படி தெரியும் பிள்ளைங்களுக்கு? எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தானே படிக்கிறீங்க. மேஜிக் என்னன்னு தெரியுமா? தெரியும். மேஜிக் என்னதுங்க? அப்படி இருக்கிற மாதிரியே காட்டுவானுங்க, ஆனா அது இருக்காது. அது என்னது? மாய வித்தை காட்டுவானுங்க. கண்கட்டி வித்தை. அது ரியாலிட்டி கிடையாது. அது சும்மா ஏமாற்று வேலை மாயம் என்பது. அப்போ மாயமான விசுவாசம் என்பது என்ன என்று சொன்னால், அது ஊழியக்காரர் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், சார்லஸ் சொல்லுங்க சொல்லுங்க அதுக்காக போயிட்டு அப்புறம் வச்சுங்க. இன்னும் சில பேர் இதுல யார் வந்தாலும் என்ன பண்றது, நமக்கு எழுத ஸ்தோத்திரம் பண்ணதுல. ஏன்பா ஸ்தோத்திரம் பண்ணல? அவருக்கு தான் வரலையே. எனக்கு சேர் கொடுத்துருக்காங்க சர்ச்சில் ஊழியக்காரு. அவங்க நின்று அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன். அவ்வளோ என்ன அவருக்கு இல்லையா? வயதுல மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல. பிள்ளைகளை நல்லா அடிச்சு புத்தி சொல்றே எழுந்துப்போ. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? பிள்ளைகளை எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க தெரியல. நம்ம சபையில பிள்ளைகள் முடிஞ்ச உடனே சின்ன பையன் ஆண்ட்ரியன்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாம் போய் ஸ்தோத்திரம் பாத்துருக்கீங்களா? பிள்ளைகளை வளர்க்கணும், சின்ன வயசுல இருந்து முயற்சி செய்யணும். வளர்ந்த பெரிய வளர்ந்த மரத்தை என்ன பண்ண முடியாது, வளைக்க முடியாது. வளைச்சா என்ன ஆகும், உடைஞ்சுதான் போகும். சின்ன வயசுல அதான் வளைக்கணும். கிளைய அப்படி கயிறு கட்டி முளை கட்டி இது என்ன பண்ண, கம்பி கட்டி இது போன் வளர்க்கணும். அப்போ பெரியவர்களுக்கு மதிப்பளிக்காமல் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்துல சிறு பிள்ளைகளுக்கு இந்த புத்தி இல்லாம இருக்கிறது. இந்த புத்தியை சொல்லி வளரும். அப்ப சிறு பிள்ளைகளுக்கு எப்படின்னா பெரியவங்களுக்கு எப்படிங்க, அவர்களுக்கும் அதுதான். ஒருவருக்கு ஒருவர் சிநேகம் பாராட்டுங்கள், ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ணுங்கள். இது வேதம் சொல்லுகிறது. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. இது எனக்கு சந்தோஷமா இருக்கும் நீங்களாம் இப்படி நடந்துக்கிறதுனா கண்டிப்பாக கிடையாது. இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ண வேண்டும். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணுங்க, சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரி, சகோதர சிநேகம் சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ்ல த பிரதர்ஸ் லவ் தானே, சிஸ்டர்ஸ் மென்ஷன் பண்ணலன்னு கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சகோதரர் என்று சொன்னால் இருவரையும் சேர்த்துத்தான். சகோதர சகோதரிகள் சிநேகம் பாராட்ட வேண்டும், விரோதமாக பேசக்கூடாது. மாம்சக்குரிய வாழ்வில் பிறந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் சரி, ஆவிக்குரிய வகையில நம்ம எல்லாரும் எப்படி இருக்குங்க? ஆமா, எனக்கு யாரு, இவங்க மனைவி, எங்க அம்மா, எங்க அப்பா, என் சித்தப்பா இல்லையா, என் அக்கா, என் அண்ணன் இருந்துட்டு போ. சபைக்குள்ள வந்துட்டா யாரு கிடையாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விவேக மரியாதையும் உடல் வந்த சகோதரன் யாருன்னு சொன்னாரு? அவங்க இல்ல சகோதர சகோதரி. பிதாவுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற எல்லாரும் யாருதான்? சகோதர சகோதரி தான். அப்ப சபையில இருக்க ஒவ்வொருவரும் யாரு? நீங்க சபைக்கு வெளியே என்னவாரு, கணவன் மனைவியா இருங்க, தவறே கிடையாது. சபைக்குள்ள வந்தா கணவன் மனைவி எல்லாம் கிடையாது, சகோதர சகோதரி தான். அப்பம் புள்ள கிடையாது. ஒருவேளை சிறுவயல் என் பிள்ளையா இருக்கலாம், அவன் வளர்ந்து ஞானஸ்தானம் பெற்றானா அவனும் நானும் ஆவிக்குரிய வகையில சகோதரன் தான். அப்ப சகோதரனுக்கு விரோதமா சகோதரன் பேசக்கூடாது என்று சொன்னால் வயது வித்தியாசம் இல்லாமல் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு அநேகருடைய செயல்கள் அப்படி இருக்கிறதா? குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற இருதயம் எத்தனை பேர் இடத்துல இருக்குது? அந்த இருதயத்தை களைய வேண்டும் அல்லவா? சுத்தமான இருதயம் வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்துல 5வது வசனத்துல வாசிக்கிறோமே. நல் மனசாட்சி இருக்கணும். எத்தனை பேருக்கு மனசாட்சி இருக்கு? பேசுகிறோமே, மனசாட்சியை எல்லாம் பேசுறாங்க அவங்க. ஏன்? நான் உதவி செய்தேன், அந்த உதவியை மறந்து என் மேல என்ன செய்யறாங்க, பழி போடுறாங்க. அவங்களுக்கு என்ன இல்ல, மனசாட்சி இல்ல. அப்ப மனசாட்சிக்கு மேல ஒன்று இருக்கிறது, அது நல்மனசாட்சி. அப்ப நல்மனசாட்சியில என்ன இருக்கும் என்று சொன்னால், உண்மையான வாழ்க்கையில உண்மையா வாழ்றோம். அது மாத்திரம் இல்லாமல் தேவனுடைய வசனமும் சேர்ந்து வாழ்கிறார்களே, அதுதான் நல்மனசாட்சி. தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்திலிருந்து மனசாட்சியோடு வாழ்வதுதான் நல்மனசாட்சியோடு நாம் வாழ்கிறோம். மாயமற்ற விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் சகோதரர்களை பார்த்து வரக்கூடாது, சகோதரிகளை பார்த்து வரக்கூடாது, வசதியை பார்த்து வரக்கூடாது, வாய்ப்புகளுக்காக வரக்கூடாது, தேவைகளுக்காக வரக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணமுடையவர்கள் விசுவாசத்துல சேர்த்து கொள்ளப்படவே மாட்டார்கள். மாயமற்ற விசுவாசம் எப்பொழுதும் எல்லாருக்கும் இருக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. சரிங்க, நேர பற்றாக்குறைக்காக நேரம் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 5 நிமிடம் எடுத்து இந்த தேவ செய்தி முடித்துக் கொள்ளுங்க. சரி, இந்த மிரியாம் என்பவர் மோசையோட கூட உடன் பிறந்த அக்கா, உடன் பிறந்த சகோதரனுக்கு 12வது அதிகாரத்தின் முதல் வசனத்தின்படியாக விரோதமாக பேசுறாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாமும் உடன் பிறந்த சகோதரருக்கும் சரி,
சபையில இருக்கிற சகோதரருக்கும் சரி விரோதமாக பேசக்கூடாது. இது மிரியாமை வாழ்க்கையை பார்த்து நம்ம கற்றுக்கொள்றோம். ரெண்டாவது வசனம், ரெண்டாவது என்ன காரியம்? ரெண்டு காரியம் அதில் நம்ம தெரிந்து கொள்றோம். முதல் காரியம், சகோதரனுக்கு விரோதமாக பேசக்கூடாது. அதற்கு எதிர்ப்பதம் எதுன்னு பார்த்தோம், சகோதர சிநேகம் நமக்கு இருக்கணும். அப்ப மிரியாம போல நம்ம செய்யக்கூடாதுன்னு என்ன செய்யணுங்க? சகோதர சிநேகம் பாராட்ட வேண்டும். எபிரேயருக்கு எழுதின புஸ்தக நிருபத்திலே 13வது அதிகாரத்துல முதல் வசனத்துல அந்த கட்டளை இருக்கு. மிரியாம் செய்த இந்த செயலுக்கு விரோதமா அது ஆப்போசிட் என்னதுங்க? சகோதர சிநேகம். அதை நம்ம பாராட்டணும். அப்ப அது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ரெண்டாவது ஒரு காரியம் மிரியாம் செய்தாங்க. என்னாகமம் புஸ்தகத்துல 12வது அதிகாரத்துல 8வது வசனம் நம்ம திரும்ப வாசிப்போங்க. ஏற்கனவே வாசிட்டோம், திரும்ப வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் என்னாகும் 12வது அதிகாரம் வசனம் 8. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதென்ன என்றார். அப்ப கடைசி வரியை நல்லா நோட் பண்ணிக்கங்க. பேனா இருந்தா கீழே அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனது என்ன? ஏன் அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய வகையில மோசேயை தேவன் தேர்ந்தெடுத்தார். எதற்காக? இஸ்ரேல் மக்களை மீட்பதற்காக. அப்ப தேவன் தேர்ந்தெடுத்த ஒரு மனிதன். யாத்திராகம புஸ்தகத்துல அங்க செங்கடலை பிரித்த பிற்பாடாக அங்க நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேக்கும் நீங்கள் பயப்படுங்க சொல்லுவாங்க. அப்ப மோசே யார் என்று சொல்ல வரோம்னு சொன்னா, அவன் தேவனுடைய ஊழியக்காரன். அப்ப அந்த ஊழியக்காரனுக்கு இங்க 8வது வசனம் பாக்குறோம், பயப்படாமல் போனது என்னன்னு வாசிக்கணும். அப்ப நாம் என்ன செய்யணுங்க? தேவனுடைய ஊழியக்காரருக்கு பயப்படணும்னு சொல்ல வரோம். அதுதான் காரியம். அதுக்கு 2 வசனத்தை மட்டும் வாசி நம்ம முடிச்சுக்கிறோம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிக்கும். பழைய ஏற்பாட்டிலே மிரியாம் அவள் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் தேவன் ஏற்படுத்தின அந்த ஊழியக்காரனாகிய மோசேக்கு விரோதமாக பேசி அவருக்கு பயப்படாமல் போயிட்டாங்க. நாமும் மிரியாம போல ஊழியக்காரருக்கு பயப்படாம இருக்கக்கூடாது. ஊழியருக்கு என்ன செய்யணுங்க? பயப்படணும். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் வசனம் 16. இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களுமாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். சரிங்க, இங்க நம்ம வாசிக்கிறோம் இப்படிப்பட்டவர்கள். எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா, மேல நிறைய வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தீர்மானத்தின்படியாக ஒரு சபையில மூப்பர்கள் இருக்க வேண்டும், உதவிக்காரர்கள், ஊழியக்காரர்கள், உடன் ஊழியர்கள், இவர்கள்லாம் இருக்க வேண்டும். இப்ப இவர்கள் தேவனுடைய பணியை செய்கிறவர்கள். என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சபையில் இருக்கிற ஆத்துமாக்களை வழிநடத்துபவர்கள் இவர்கள் தான். இவர்களுக்கு விசுவாசிகள் என்ன செய்யணுங்க? பயந்து நடக்க வேணும். பயப்படணும்னா அவர் வந்தானே பயப்படணும். அவர் போலீஸ்காரன் கிடையாது. போலீஸ்காரருக்கு பயப்படுற பயம் கிடையாது. தப்பு செய்வதுதான் போலீஸ்காரருக்கு பயப்படுவாங்க இல்லையா? அந்த பயம் கிடையாது. ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பயத்தை கொடுக்கணும். அதுதான் சொல்றாங்க. நம்ம வாசிக்கிறோம்ல, என்ன 12:8 வாசிச்சோம். அவனுக்கு அந்த பயப்படுகிற பயம் இருக்கணும். இங்க ஊழியக்காரருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். நீங்க 16ல வாசிக்கிறோம், இப்படிப்பட்டவர்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது, உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் என்ன செய்யலங்க? பயப்படுதுன்னா கீழ்ப்படிறது தான் அந்த பயப்படுது. கீழ்ப்படிக்கிறது ஒண்ணு சொன்னா செய்யணும். அந்த சொற்பேச்சை கேட்பதில்லை. சபையில ஊழியருடைய பேச்ச விசுவாசிகள் கேட்பது கிடையாது. கேக்குறீங்களா நீங்க எல்லாரும்? நான் சொல்றது மைக்கில் போட்டு கத்து சில பேர் கேட்க மாட்டாங்க இல்ல, கவனிக்கலையா? அப்ப ஊழியக்காரர் சொல்லும் போது கேட்காம இருந்தா எப்படின்னா அது தவறு. வேதாகமத்தின்படியாக தேவனுடைய சொல்லின் பிரகாரமாக ஊழியருக்கு விசுவாசிகள் கீழ்ப்படியணும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இந்த ஆத்துமாக்களுக்காக பதில் சொல்ல வேண்டியது அவர்களுக்கு கடமை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட், இதோட ரொம்ப கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய குவாலிட்டி என்ன, அவளுடைய ரியாலிட்டி என்ன, அவங்க என்னென்னலாம் செய்யணும்னு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனிடத்திலும் இயேசு கிறிஸ்துவிடத்திலும் பதில் சொல்லணும். ஆனால் இந்த ஆத்துமாக்கள் அனைவரும் இவர்களுக்கு பயப்பட வேண்டியது, அதாவது கீழ்ப்பட வேண்டியது விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமையா இருக்கிறது. அவர் ஏதாவது சொல்லிட்டு போனோம், ஐயா எனக்கு என்ன இருக்கு, என்ன இருக்கு, நமக்கு வேலை இருக்கு, கஷ்டப்பட்டு சொல்லுவாரு. சபையில என்ன பண்ணுங்க? சபை கூடி வருதுல, எபிரேயர்ல வாசிக்கணும்ல 10ஆம் அதிகாரத்துல 25வது வசனம், சபை கூடி வருதலை சில விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீங்க, சபைக்கு வாங்கன்னு புத்தி சொன்னா இருக்கட்டும். ஐயா எங்க போயிட்டு வரேன்? முக்கியமான ஒரு கல்யாணம் இருக்கு. யாருக்கு? சொந்தக்காரர் கிடையாது, சொந்தக்காரர்களை விட மேலான என்னுடைய நண்பன், அவனுக்கு கல்யாணம், அவனுக்கு கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்கான். அந்த அழைப்பை நான் ஏற்று போகணுமா? இல்ல ஊழியக்கார ஐயா சொல்றாரு நீ தவறாம 9 மணிக்கு சர்ச்சுக்கு வந்துருன்றாரு, இதை கேட்கணுமா? எது முக்கியம் வாழ்க்கையில? ஊழியக்காரர் டெய்லி வாரம் இருப்பாரு, வாரம் நடக்கும். கல்யாணம் எப்ப நடக்குங்க? இப்ப அதெல்லாம் சொல்ல முடியல. அப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்ல, ஒரு கல்யாணம், இப்ப நிறைய கல்யாணம் நடக்குது, அது வேற விஷயம்.
ஊழியருக்கு கீழ்ப்படிய வேண்டும், சபை கூடி வர வேண்டும் என்று சொல்ல வருகிறோம் இல்லையா? 2வது வசனம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர்ல 5வது அதிகாரம் வசனம் 12, 13 வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் வசனம் 12 மற்றும் 13. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். சரிங்க, நமக்குள்ளே எப்படி இருக்கணுங்க? சமாதானமா இருக்கணும். திரும்ப சொல்ற அந்த சமாதானம் மாயமற்ற சமாதானமா கூடாது, உண்மையான சமாதானமா இருக்கும். அப்ப இங்க சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, அன்பின் சகோதரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களா இருந்து. யார் விசாரிக்கிறார்? ஊழியர் தான் விசாரிக்கிறார். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த கீழ்ப்படிதலை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவரை நீங்கள் என்ன செய்யணுங்க? மதிக்க வேண்டும். 13 அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ சூழ்நிலைகள் இந்த ஊழியர்களுக்கு விரோதமாக கீழ்ப்படியாம அவர்களை மதிக்கத்தக்க காரியம் செய்கிறதான சூழ்நிலை உண்டானாலும் கூட இந்த சூழ்நிலையை நாம் எதிர்க்கணும். ஊழியர்களுக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தையை அவர் மூலமாக கேட்டு அதற்கு கீழ்ப்படியணும். சரி, எல்லாரும் கவனிங்க, முடிச்சிடும். இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்னு சொன்னா, என்ன 12ஆம் அதிகாரத்துல மிரியாமை குறித்து பார்த்தோம். மிரியாம் ஆரோன் மோசைக்கு விரோதமாக செய்தார்கள். அவர்கள் அது நிமித்தமாக தண்டனையை பெற்றுக் கொண்டார்கள். அப்போ மிரியாமை போல நாம் கம்பேர் பண்ணிப்போம். இன்னைக்கு மாம்சத்துக்குரிய வகையில மோசே அவங்க தம்பி. அப்ப நாமும் மாம்சத்துக்குரிய வகையில நம்முடைய தம்பிக்கு என்ன துரோகம் பண்ணிருக்கிறோம், என்ன விரோதமா பேசியிருக்கிறோம், இவைகள்லாம் நம்ம என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாது? துரோகம் பண்ணோட விரோதம் பாராட்டக்கூடாது, நம்ம மன்னிக்கணும். சபைக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் சிநேகமாக இருக்கணும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தின்படியாக சகோதர சிநேகம் நம்மளை நிலைத்திருக்க வேண்டும் இல்லையா? கடைசியா வாசிச்ச 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம், 1 தெசலோனிக்கேயர்ல நம்ம 5ஆம் அதிகாரம் 12, 13 படியாக ஊழியர்களுக்கு கீழ்ப்பட வேண்டும். மிரியாமுக்கு தேவன் ஏற்படுத்தின ஊழியன காலத்துல மோசே, அவர்களுக்கு பயப்படல. தேவன் அதை மேற்கோள் காட்டுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசிகள் இருப்போமானால் ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும். இப்படி நாம் நடந்தால் மிரியாமை விட நாம் என்ன செய்யலாங்க? அந்த சிறு தவறு நிமித்தமாக அவர் பெற்ற தண்டனை கூட நாம் பெறாதபடிக்கு தேவனிடத்துல இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். தேவனுக்கு சித்தமானால் இந்த காரியத்தை போய் நீங்க வீட்டுல சிந்திச்சு பாருங்க. மிரியாமை போல நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு அண்ணன் தம்பிக்கு விரோதமா இருக்குமா இல்லையா? அப்படி யோசிச்சு பார்த்தா அது இருந்தா அதன் மனம் திரும்பி தேவனுடைய சித்தத்தின்படியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அதன்படியாக நடந்து நம்மை நாமே தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நம்மை மாற்றிக்கொள்ளும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன்.